வணக்கம். இது வீக்கெண்ட் பிரதான செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தண்ணீர் ஆட்சிய கோரிக்கைக்கு தயாராவதனூடாக அரசாங்கத்திற்கும் மாகாண சபைக்கும் இடையில் பிரச்சினை உருவாக்கும் புதுக்குடியிருப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு. தேர்தலில் அரசு சொத்துக்களின் பாவனை அதிகரித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குற்றச்சாட்டு. உலக சந்தையில் கோதுமை மாவின் விலை குறைவடைந்துள்ளமையினால் உள்நாட்டிலும் அதன் விலையை குறைக்குமாறு கொழும்பு வர்த்தகர்கள் சங்கம் தெரிவிப்பு. இலங்கைக்கு மருந்து பொருட்களை விநியோகிக்கும் 4 இந்திய மருந்து நிறுவனங்களை தடை செய்வதற்கு சுகாதார அமைச்சு இன்று தீர்மானித்துள்ளது. இதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு வாசனை திரவியங்கள் மற்றும் ஔடதங்கள் அதிகார சபையின் பணிப்பாளருக்கு சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன பணிப்புரை வழங்கியுள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த 4 நிறுவனங்களினால் இந்த வருடம் மாத்திரம் தரம் குறைந்த 122 வகையான மருந்து பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 வருடங்களாக இந்த நிறுவனங்கள் தரமற்ற மருந்து பொருட்களை நாட்டிற்கு விநியோகித்துள்ளதுடன் ஒவ்வொரு வருடமும் குறித்த நிறுவனங்களுக்கு இது தொடர்பில் அறிவித்த போதிலும் அதனை அவர்கள் பொருட்படுத்தவில்லை எனவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தரமற்ற மருந்து வகைகளை விநியோகித்த குறித்த நிறுவனங்களிடமிருந்து பணத்தை மீளப் பெறவும் அவர்களின் உள்நாட்டு பிரதிநிதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் சுகாதார அமைச்சர் பணிப்புரை வழங்கியுள்ளார். தனியான ராஜ்ய கோரிக்கைக்கு தயாராகுவதன் ஊடாக அரசாங்கத்துக்கும் மாகாண சபைக்கும் இடையே பிரச்சினைகள் உருவெடுக்கும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மைதானத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். வடமாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மைதானத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வீதிகளை அமைத்து மின்சார கட்டமைப்பை சீர் செய்து நாம் எதனை எதிர்பார்க்கின்றோம்? வர்த்தகர்கள் இந்த பகுதிகளுக்கு வருகை தந்து தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். அதன் போது தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அந்த திட்டங்களையே நாம் தற்போது முன்னெடுத்து வருகின்றோம். மாகாண சபையொன்று தனி ராஜ்யம் ஒன்று கோருவதற்கு தயாரானால் அல்லது மற்றொரு போராட்டத்தை ஆரம்பிக்கும் தேவை ஏற்பட்டால் அல்லது நாம் தனியான ஒரு குழுவை உருவாக்குவதாக கூறினால் அங்கு அரசாங்கத்திற்கும் மாகாண சபைக்கும் இடையே பிரச்சனைகள் உருவெடுக்கும். அவை அபிவிருத்தியை முடக்கும் செயற்பாடுகள், மக்களின் தேவைகளை மறு திசைக்கு திருப்பும் நடைமுறை. ஜனதாவுக்கு அவசியතාවයන් ආපස්සට හැරවීම. இதேவேளை யாழ்ப்பாணம் துரையப்பா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னணி செயற்பாட்டாளர்கள் சிலர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து கொண்டுள்ளனர். சந்தோஷம் வேணும். அந்த மே வேதிகாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சுயாதீனமாக செயற்பட்ட உறுப்பினர்கள் சிலரும் பிரதேச சபைகளின் உப தலைவர்களும் எமது கட்சியுடன் இணைந்து செயற்பட விருப்பம் தெரிவித்தமையினை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களின் தேவைக்கேற்ப செயற்பட்டமையினாலேயே தனக்கு உப தலைவர் பதவி வழங்கப்படவில்லை என இதற்கு முன்னர் உரை நிகழ்த்தியவர் கூறினார். எனினும் பொது கூட்டமைப்பு இன மதபேதமற்ற மிக பெரிய அரசியல் கட்சி என்பதனை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வடபகுதி மக்கள் தமது பிரதிநிதிகள் தெரிவு செய்து தமது அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து செல்வதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும். මම ආඩම්බරයෙන් කියනවා මේ පළාත් සභාව තියලා තියෙන්නේ උතුරේ ජනතාවට තමන්ගේ නියෝජිතයෝ පත් කළා තමන්ගේ සංවර්ධන කටයුතු කරගෙන යන්න. This is News First, Election Headquarters. தேர்தல் சட்டங்களை மீறிய 122 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 141 முறைப்பாடுகள் போலீஸ் தலைமையகத்தின் தேர்தல் நடவடிக்கை பிரிவுக்கு பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய மாகாணத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஜனசக்த முன்னணியின் காரியாலயத்துக்கு இன்று அதிகாலை தீ வைக்கப்பட்டுள்ளது.
பிலிமத்தலாவை பகுதியில் உள்ள ஜனசித்த முன்னணியின் காரியாலயத்திற்கே இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்த உபகரணங்கள் மற்றும் தேர்தல் பிரசார பதாகைகளும் தீக்கிரையாக்கி உள்ளன. இந்த செயற்பாடுகளை ஜனசித்த முன்னணி சவாலாக ஏற்றுக்கொண்டுள்ளது. எமது கட்சி காரியாலயத்தை தீ வைத்து அழிக்க முடிந்தாலும் எம்மை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே இருக்கின்றன. இந்த நிலையில் தேர்தல் மேடைகள் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளன. அவ்வாறு தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. வீடுகளில் வளர்ப்பதற்காக நாய்க்குட்டிகளை கொண்டு வருகின்றோம். சிலர் நாய்க்குட்டிகளுக்கு பதிலாக நரிக்குட்டிகளை கொண்டு வருகின்றனர். வாலில் மாத்திரமே வித்தியாசம் உள்ளது. நாய்களை ஏன் வளர்க்கின்றோம்? குறைப்பதற்காக, அதாவது பாதுகாப்பு கருதி நாய்களை வளர்க்கின்றோம். நன்கு சத்தமிட்டு குறைக்கும் நாய்கள் உள்ளன. ரணில் விக்ரமசிங்கவிடம் உள்ள சத்தமிட்டு குறைக்கும் நாய்கள் தற்போது அவரிடம் இல்லை. தற்போது ரணில் விக்ரமசிங்கவிடம் தவறுதலாக கொண்டு வந்த நரிகளே உள்ளன. தற்போது அனைத்து யானைகளும் அரசாங்க தரப்பிலேயே உள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த பிரபல யானைகள் தற்போது அரசாங்க தரப்பிலேயே உள்ளன. அவர்கள் அண்மையில் என்ன கூறினர்? ஹம்பாந்தோட்டையில் பெரிய கல் ஒன்று இருப்பதாகவே கூறினர். இவர் தொடர்பிலான 25 கோடி விவகாரம் தெரிவிக்கப்பட்ட பின்னர் அந்த கட்பாறை தற்போது மிகவும் சிறிதாகியுள்ளது. யானை மட்டுமல்ல, புலி என்றும் கூறினர். பிள்ளையான், கருணா அம்மான் போன்றவர்கள் உள்ளனர். புலிகளுக்கு மத்தியில் தொண்டமான் போன்ற சேவல்களும் உள்ளனர். சம்பிக்க போன்ற நரிகளும் உள்ளனர். யானை, புலி, நரி என அனைவரும் இங்கு உள்ளமையினால் நாடு முன்னேற்றம் அடைவதில்லை. அவர்கள் முன்னேறுகின்றனர், நாம் பின்னடைவை எதிர்நோக்குகின்றோம். 3 லட்சம் தாய்மாருக்கு சாரிகளை வழங்கியிருந்தோம். சாரி அன்னதானத்தையும் வழங்குகின்றோம். எனினும் இவை அனைத்தையும் மக்கள் நிராகரிக்கின்றனர். அவ்வாறு நிராகரித்தமையினால் சிலர் மேடைகளில் ஏறி எனது வயதை தேடுகின்றனர். அந்த சிறியவனுக்கு என்ன வயது என்று கேட்கின்றனர். 2 வாரங்களுக்கு முன்னர் 22, 1 வாரத்திற்கு முன்னர் 20 என்று கூறினர். 2-3 நாட்களுக்கு முன்னர் 16 வயது என்று கூறினர். 2 வாரங்களில் 15 வயது என கூறுவர். வடமேல் மாகாணத்தில் உள்ள திறமையான வீரர்கள் இன்னும் மைதானத்துக்கு வரவில்லை. சிலவேளை வீரர்களுக்கு அவசியமான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை. விளையாட்டு ஆசிரியர்கள் இல்லை. அதுபோன்று பயிற்சியாளர்களும் இல்லை. அவ்வாறான பல பிரச்சனைகள் உள்ளன. இலங்கையில் 8 மாகாணங்களில் நாம் திறமையான விளையாட்டு வீரர்களை தெரிவு செய்து திட்டங்களை வகுத்துள்ளோம். எனினும் வடமேல் மாகாணத்தில் மைதானத்தை எமக்கு அறிமுகப்படுத்தவில்லை. அதனை செய்வதாக கூறுகின்றனர். மற்றும் சிலர் வேறு விதமாக கூறுகின்றனர். எனவே இது குறித்து கயிறு இழுக்கின்றனர். ஆகவே எமது தயசுரி ஜெயசேகர, அதாவது எமது எதிர்கால முதலமைச்சர் அதற்கு தலைமைத்துவம் வழங்குவார் என எதிர்பார்க்கின்றேன். யார் எதனை கூறினாலும், தலைகீழாக இருந்து கூறினாலும் 22ஆம் தேதி அதிகாலை வடமேல் மாகாண சபையின் முதலமைச்சராக ஜொஹான் பெர்னாண்டோ தெரிவாகி இருப்பார். அமைச்சர் ஜான்ஸ்டனின் அன்னதானம் தொடர்பில் பேசுகின்றனர். அமைச்சர் ஜான்ஸ்டன் அன்றும் தேர்தல் நடவடிக்கைகளின் போது மக்களுக்கு உணவு வழங்கினார். ஆரம்பத்தில் சிலர் வானத்தில் இருந்து ஆரம்பித்தனர், சிலர் உயர் இடத்திலிருந்து ஆரம்பித்தனர். தற்போது அவைகள் அமர்மூடுகளாகி உள்ளன. தற்போது அவர்கள் வேகமாக பயணித்து தரைக்கு கீழ் சென்றுள்ளனர். எனினும் நாம் பூச்சியத்திலிருந்து ஆரம்பித்தோம். நாம் ஆர்மூடுகளை போன்று முன்னோக்கி பயணிக்கின்றோம். இவை அனைத்திற்கும் ஜனாதிபதி அன்று சரியாக பதில் வழங்கினார். வடமேல் மாகாண சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை அண்மையில் ஜனாதிபதி சந்தித்த போது அனைவரையும் பார்த்து முதலமைச்சர்களே என்று அழைத்தார். எனினும் இறுதி நிலைமையை 22ஆம் தேதி அதிகாலையே அறிந்து கொள்ள முடியும். මහමැතිවරු 37 දෙනාගෙන්ම අවසරයි කිය. 22 වෙනිදා උදේ පාන්දර වෙනකොට සියලු දේ ආවරණය වෙයි.
இந்த முறை மாகாண சபை தேர்தலில் அமைச்சர்களின் உறவினர்கள் போட்டியிடுவதனால் அதிகளவில் அரசாங்க சொத்துக்கள் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான புத்திஜீவிகள் ஒன்றியம் தெரிவிக்கின்றது. இந்த நிலைமையை வடபகுதியில் அதிகமாக காண முடிவதாக அந்த ஒன்றியத்தின் பிரதம செயலாளர் கலாநிதி அனுர சேனநாயக்க தெரிவித்தார். විශේෂයෙන් උතුරු පළාතේදී ඇමතිවරුන්ගේ සම්බන්ධීකරණ விசேடமாக வடபகுதியில் அமைச்சர்களின் இணைப்பு செயலாளர்கள், ஆலோசகர்கள் உள்ளிட்டவர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றமையினால் அந்த அமைச்சர்களின் அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் மனித வளங்கள் உள்ளிட்ட அனைத்து வளங்களும் அதிகமாக பாவிக்கப்படுகின்றன. இவை குறித்து ஆராய்ந்து பார்க்கின்ற போது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, வர்த்தக மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சு, கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு, விளையாட்டுத்துறை அமைச்சு, காணி அமைச்சு, வீடமைப்பு, பொறியியல் மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சு, புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு, கலாசார அமைச்சு, பிரதமர் அலுவலக சொத்துக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோன்று வடமாகாண ஆளுநர் அலுவலக சொத்துக்கள் மற்றும் மனித வளங்களை வெளிப்படையாக பாவிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ඒ වගේම අග්‍රාමාත්‍ය කාර්යාලයත් ප්‍රධාන වශයෙන් හඳුනා ගන්න පුළුවන්. මෙවර මැතිවරණය අපි දකින සුවිශේෂ තත්ත්වය තමයි පැමිණිලි 183ක්. இந்த தேர்தலில் அரச வளங்கள் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக தவறான முறையில் பாவிக்கப்படுவதாக 183 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதிகாரத்தில் உள்ள அரசாங்கமே அரச வளங்களை பயன்படுத்துகிறது. விசேடமாக வடமாகாணத்தில் அரச வளங்கள் பயன்படுத்தப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முறைப்பாடு செய்துள்ளது. ஆளுநராக இருந்து கொண்டு தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற ஒருவருக்கு 22ஆம் தேதி உருவாக்கப்படுகின்ற மாகாண சபைக்கு ஆளுநராக செயற்பட முடியாது. வடமாகாணத்தில் உருவாக்கப்படுகின்ற மாகாண சபையில் ஆளுநராக இருக்க முடியாது. இது சட்டம் தொடர்பான சிக்கல் அல்ல, அதனை விடவும் அரசியல் கலாசாரம் ரீதியான சிக்கல். විදියට කටයුතු කරන අතරින් දේශපාලන පක්ෂයක ප්‍රචාරක කටයුතු වලට නිරත වෙන්න ඔහුට කිසිම සදාචාරාත්මක අයිතියක් නැහැ. සැප්තැම්බර් 22 වෙනිදා පහේට වන උතුරු පළාත් සභාවේ ආණ්ඩුකාරයා ලෙස කටයුතු කරන්න. மாத்தளை பகுதிக்கு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமாகிய ஜே ஸ்ரீரங்கா மாத்தளை தோட்ட பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். மாத்தளை மந்தண்டாவல பகுதிக்கு சென்ற பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவிற்கும் மாத்தளை பகுதியில் உள்ள தோட்ட தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. நேற்று மட்டும் இன்னைக்கு மட்டும் சிவஞானத்துக்கு ஐயாவுக்கும் ஆனந்தகுமார் சேருக்கும் வேலை செய்யறேன் தான் நான் கட்டாயம் வந்து உங்க முகத்தை பாக்குறேன். உங்களை பத்தி ரொம்ப குமாரனை சொன்னாரு கங்கா சேர் வராங்க. கட்டாயம் நான் வந்து உங்க முகத்தை பார்த்து நேரடியாக பாக்குறேன். இந்த சந்திப்பின் போது மாத்தளை, கழுதாவளை, யட்டவாத்த, எல்கடுவ, தாமரவள்ளி, கபரக்கல்ல உள்ளிட்ட பல தோட்டங்களைச் சேர்ந்த தலைவர்கள் பிரஜைகள் முன்னணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். அடுத்து நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம். சபை தேர்தல் 2013 விசேட கண்ணோட்டம். வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம். முல்லைத்தீவு மாவட்டம் நிர்வாக நோக்கத்துக்காக 5 பிரதேச செயலக பிரிவுகளாகவும் 127 கிராம சேவையாளர் பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இம்முறை வடமாகாண சபை தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்களிக்க 53,689 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 52 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 10 அரசியல் கட்சிகளும் 3 சுயேட்சை குழுக்களும் தேர்தல் களத்தில் குதித்துள்ளன. மொத்தமாக 104 வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து வடமாகாண சபைக்கு 5 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர்.
மாகாண சபை தேர்தல் 2013 விசேட கண்ணோட்டம்.